Hello cuties, how are you all? I hope you all are fine. I welcome you all to this English class. Okay children, in this class we're going to learn many new things. Before that, I would like to sing a song. Are you ready to listen that? Okay. Please listen this picture and sing the song with me. Okay. Where is the carrot? Where is it? Where is it? It is on the chair. Where is the apple? Where is it? Where is it? It is in the box. Where is the pumpkin? Where is it? Where is it? It's under the bench. Did you enjoy this song, children? Dear children, in this song, we sing about the words on, in, and under. These words shows position of the things carrot, apple, and pumpkin. These words are called preposition. Otherwise, preposition. Okay. Preposition அப்படினா முன்னிடை சொற்கள் preposition. இதை நம்ம prepositionனு சொல்லலாம், preposition அப்படினு சொல்லலாம். Now let us see what is preposition or preposition. A word or phrase that is used before noun or pronoun to show place, time, direction is called preposition. இந்த definitionல நம்ம என்ன பார்க்கிறோம்? A word or phrase, a word அல்லது ஒரு வார்த்தைகள் சேர்ந்தது, a phrase அது வந்து noun இல்லைனா pronoun. noun என்ன பெயர், pronoun அப்படின்னா பிரதிபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த noun-ஓ அல்லது pronoun-ஓ ஒரு சென்டென்ஸ்ல அது எங்க இருக்கு, அது என்ன செய்யுது, அதோட பிளேஸையோ இல்லை அதோட டைமையோ சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நவுனோட ப்ரொனவுனோட இடத்தையோ இல்லை அதோடைய திசையோ அதோடைய ஒர்க்கையோ குறிக்கிற வார்த்தைகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, a preposition is a word that shows the relation between noun or a pronoun with some other words in a sentence. Okay, according to this definition, preposition word na enna அப்படினா ஒரு சென்டென்ஸ்ல noun இருக்கோ இல்லனா pronoun இருக்கோ அது கூட மற்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த சென்டென்ஸ்ல noun-ஓ pronoun-க்கும் அந்த சென்டென்ஸ்ல உள்ள மற்ற வார்த்தைகளுக்கு இடையே என்ன சம்பந்தம், என்ன உறவு அப்படிங்கறத காட்டுற வேர்ட்ஸ் தான் preposition words அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா a preposition is placed before noun or a pronoun. எப்பொழுதுமே preposition வார்த்தைகள் noun இல்லைனா pronoun-க்கு முன்னாடி தான் இருக்கும். For example, Balu is standing under the tree. இந்த Balu is standing under the tree-ல tree அப்படிங்கிறது ஒரு noun இல்லையா? We already learned எப்போதுமே preposition comes before noun அப்படி சொல்லி படித்தோம். அப்போ ட்ரீ அப்படிங்கிற இந்த நவுனுக்கு முன்னாடி அண்டர் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷன் வேர்ட் வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ப்ரெப்போசிஷன் வேர்ட் அண்டர் இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸே மீனிங்லெஸ் ஆகிடும். பாலு இஸ் ஸ்டாண்டிங், பாலு நிற்கிறான், த ட்ரீ மரம். இப்போ பாலு நிற்கிறான் மரம், இந்த வார்த்தையில் உங்களுக்கு இந்த சென்டென்ஸில் ஏதாவது மீனிங் புரியுதா? ஆனால் அந்த அண்டர் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷன் அங்கே வரும்போது பாலு இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் த ட்ரீ, பாலு மரத்துக்கடியில் நிற்கிறான் அப்படிங்கிறத அந்த அண்டர் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுது. அப்போ பாலுவுக்கும் மரத்துக்கும் இடையில் என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன் அப்படின்னா பாலு மரத்திற்கு அடியில் நிற்கிறான் அப்படிங்கிற அந்த ரிலேஷனை சொல்லுது இல்லையா? ஸோ அண்டர் இஸ் கம்ஸ் அண்டர் ப்ரெப்போசிஷன். ஓகே சில்ட்ரன், now I hope you all understood what is preposition and the work of the preposition. Okay, now I'll ask you a question from this example. Please listen and answer me. Balu is standing under the tree. Dear cuties, where is Balu standing? Yes, very good. He's standing under the tree. Very good. He's standing under the tree. So the word under, it's a preposition. It shows the place of Balu where he is standing. He is standing under the tree. Balu மரத்துக்கு அடியில தான் நிற்கிறாங்கிற அந்த இடத்தை, பாலுங்கிற நவுன் எங்க இருக்கு,
மரத்துக்கு அடியில் இருக்கு அந்த இடத்த சொல்லுது இல்லையா. ஸோ அண்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரெபோசிஷன் வேர்ட். ஸோ ப்ரெபோசிஷன் denotes the place of the noun and direction of the noun. Okay children, now all of you listen this picture, listen it carefully, listen the things and its places. Finished? Now I will ask you a question from this picture. Okay, you listen the picture and answer me. The first question is, where is the bin? Can you see a bin in the picture? Bin means what? Dustbin, isn't it children? Yeah, the bin is beside the table. Okay, now second question, where is the lamp? Can you see the lamp in this picture? Yes, very good. The lamp is on the cupboard. Very good. Let's move on to the next question. Where is the book? Is there a book? Yes, where is the book? Yes, the book is on the table. Okay, children, very good. In this question and answer, we used many preposition words, isn't it children? Without preposition words, we cannot speak fluently. So dear children, while playing or while reading a book, while talking, please use these preposition words, okay? Okay, now let's have small review on some preposition words which you learned in 3rd standard. The first one is on. Okay. Okay children, now I have notebook and a pen. Now please tell me, where is the pen? Now where is the pen? Yes, the pen is on the notebook. Okay, on means the thing which is above the surface but still have the contact with the surface. See this pen is on the surface notebook, but still it have the contact with the notebook. So this is called on. Let's see some more examples. Now see the first picture. The clock is on the wall. One more time. The clock is on the wall. The girl is sitting on the sofa. The girl is sitting on the sofa. Where is the girl sitting? The girl sitting on the sofa. Now see the third picture. Where is the girl sitting? Yes, this girl sitting on the sand. Okay, now tell me, where is the guitar? The guitar is on the sofa. The guitar is on the sofa. Guitar sofa மேல இருக்கு. Okay, now where is the rabbit? Yes, the rabbit is sitting on the basket. இப்போ நீங்க onல clear ஆயிட்டீங்க. Let's move to the next word, in. It's a very familiar word. You already learnt in 3rd standard, isn't it children? It's a preposition word. Okay, now let us see the work of in. Okay children, now see the first picture and see the books. Where are the books? Can you see? Yes, the books are in the shelf or the books are in the rack. புத்தகங்கள் எங்க இருக்கு? புத்தகங்கள் ஷெல்ஃப்ல இருக்கு. அத நம்ம எப்படி சொல்றோம்? Books are in the shelf. இல்லனா books are in the rack அப்படினு சொல்றோம். Okay, now see the second picture. Where are the fish? Can you see the fish in the pond? Yes, where are the fish? The fish are in the pond. The fish are in the pond. The fish are swimming in the pond. Okay, now the third picture. Where is the candle? Candle enga irukku? The candle is in the hand. Where is the candle? The candle is in the hands. Very good. Now the third word, under. What is the word? Under. Now again I show you a notebook and a pen. Now tell me, where is the pen? In the pen, in the notebook அடிபாகத்துல இருக்கு. The pen is under the notebook. Okay, now let's see with some more example. Now see the first picture. முதல் படத்துல பாருங்க. There you can see a bench under the trees. Isn't it children? So, where is the bench? The bench is under the trees. மரங்களுக்கு அடியில அந்த bench இருக்கு. Okay, in second picture, where is the mat? Can you see a mat in this picture? Yes. Okay, now tell me, where is the mat? Yes, the mat is under the chairs and teapoy. Teapoy ko chair ko adila and the mat irukku. Illaya? Okay. Here you can see a small doll
Isn't it, children? Okay, now tell me, where is the gift box? Yes, the gift box is under the doll. Okay, now see the last picture. Where is the girl sitting? ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இல்லையா? எங்க உட்காந்துருக்கா? Yes, the girl is sitting under the tree. The girl is sitting under the tree. Okay, இப்போ நீங்க on, in, under அப்படிங்கிற இந்த 3 preposition wordsல clear ஆயிருப்பீங்க இல்லையா? இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது இல்லையா சில்ட்ரன்? இப்போ நம்ம படித்தது போல இந்த 3 preposition words on, in and under, these 3 words shows where the noun is. அந்த noun எங்க இருக்கு, அந்த place அடியில் இருக்கா இல்லை மேலே இருக்கா இல்லை உள்ள இருக்கா அப்படிங்கிற மீனிங்கை நமக்கு சொல்லுது இல்லையா? இந்த மாதிரி இடத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் முன்னிடை சொற்கள்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். In English we say preposition. Okay, dear children, in this class we going to learn some more 3 new preposition words. Okay, it is in page number 79. So please take your English book and listen the class. Okay, children. Okay, the 3 preposition words are, the first one is in front of. Repeat, in front of. நான் சொல்லும்போது திரும்ப நீங்க என்னோட சொல்லணும், சரியா? The first word is in front of. Very good. The second word is behind. What is the word? Behind. Very good. And the third word is between. What is the word? Between. Very good. In this class, we're going to learn about these 3 words: in front of, behind, and between. So please listen carefully and keep these words in your mind. Okay, children? Come, let's see some examples. First preposition is in front of. In front of na enna? இந்த வார்த்தை நமக்கு புதுசா இருக்கே. In front of na என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, in front of means in a position just ahead or at the front part of someone or something else அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பொருளை பற்றி பேச போகிறோமோ இல்லை யாரை பற்றி பேச போகிறோமோ, நம்ம எந்த ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுன் அதை பற்றி நம்ம பேசுகிறப்போ அந்த நவுன் எதுக்கு முன்னாடி இருக்குது இல்லை யாருக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த ப்ரிப்போசிஷன் வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் இல்லையா? லைக் தட் யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெலிவிஷன். நீங்கள் எல்லாரும் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் நம்ம எந்த நவுனை பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ, எந்த ஒரு பேரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ அது எதற்கு முன்னாடி இருக்கு இல்லை யாருக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிற சொல்கிற அந்த preposition word தான் in front of அப்படின்னு சொல்றோம். Now we are going to see some examples so that you can understand it clearly. Now see this picture. இதுல என்ன பார்க்குறீங்க? A man is standing in front of the mirror. கண்ணாடி பார்க்கறதுக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கார் இல்லையா? அவரோட டை எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இது நம்ம எப்படி சொல்லுவோம்? A man is standing in front of the mirror. இந்த மனுஷன், இந்த நபர் கண்ணாடிக்கு முன்பதாக நிற்கிறார். அப்போ கண்ணாடிக்கு முன்னாடி முன்னாடி அப்படின்ட்டு சொல்கிற வேர்டு இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம in front of அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Now see this. It's a classroom, isn't it, children? Where is the teacher standing? Children are sitting, teacher is standing, isn't it? Where is the teacher standing? Teacheroட place எது? Yes, the teacher is standing in front of the class. எப்போதுமே டீச்சர்ஸ் கிளாஸோட ஃப்ரண்ட் சைடில் இருப்பாங்க இல்லையா? Okay, so in front of the class. Teacher is standing in front of the class. Okay, children? Like that. Where are the children sitting? The children are sitting in front of the teacher. Okay. Okay, next picture. Where are the officers sitting? Yes, the officers are sitting in front of the computers. இல்லையா? அது இப்படியும் சொல்லலாம். Where are the computers? The computers are in front of the offices. ஆஃபீஸஸ் எங்கே இருக்காங்க? கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஆஃபீஸஸ்க்கு முன்னாடி இருக்குது. ஸோ இந்த முன்னாடிங்கிற வேர்டை நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் பிக்சரில்
Where is the lake? Lake na என்னது ஏரி. ஏரி எங்க இருக்கு? Yes, மலைகளுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? The lake is in front of the mountain. Is it correct? The lake is in front of the mountain அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரி மலைகளுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறது தான் in front of யூஸ் பண்ணி இப்போ நம்ம சொன்னோம். ஓகே, அடுத்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். You can see a house. இல்லையா? You can see trees. அங்கே grassland கூட இருக்கு, புல்வெளி கூட இருக்கு இல்லையா? Now, where is the grassland? கிராஸ் தர எங்க இருக்கு? புல் தர எங்க இருக்கு? It is in front of the house. வீட்டுக்கு முன்புறமா இருக்கு இல்லையா? Front of the house. Are you clear in this preposition in front of? In front ofனா ஒன்றும் இல்லை, நமக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? முன்னாடி இருக்கிறது தான் in front ofனு சொல்கிறோம். Now, let's go to learn a second preposition, behind. Tell me, behind. Repeat, behind. Behind. Okay. Behind na enna? What is the meaning for behind? Behind na enna artham? அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? Behind means something is in the back of someone or something. பிஹைண்ட் அப்படின்னா நம்ம எந்த நவுனை சொல்கிறோமோ இல்லை ப்ரொனவுனை சொல்கிறோமோ, எதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் நவுன் ஏதாவது பொருளுக்கு பின்னாடி இல்லை யாராவது ஒரு நபருக்கு பின்னாடி இருந்ததுன்னா அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? பிஹைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பின்னாடி இருக்கிறத பிஹைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருக்கிறத இன்ஃப்ரண்ட்னு படித்தோம், இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி படித்தோம். இப்போ பின்னாடி அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுவோம் இல்லையா? அதில் என்ன பண்ணுவோம்? நம்மளை யாராவது தேடி வரும்போது போய் என்ன செய்வோம்? ஒளிஞ்சுப்போம். எது பின்னாடியாவது போய் நம்ம ஒளிஞ்சுப்போம் இல்லையா? அந்த பின்னாடி போய் இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம்? பிஹைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிஹைண்ட் மீன்ஸ் something is in the back of someone or something. Let's see some examples. See this picture, children. In this picture you can see a horse. இல்லையா? Horse is standing. Where the horse standing? எங்கே நின்றுட்டு இருக்கு? நம்ம தமிழில் சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? ஹார்ஸ் எங்கே நின்றுட்டு இருக்கு? வேலிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குதிரை வேலிக்கு பின்னாடி நிற்கிறது அப்படின்னு சொல்லுவோம். The horse is standing behind the fence அப்படின்னு சொல்கிறோம். ஃபென்ஸ்னா வேலி, behind அப்படி சொல்லும்போது பின்பதாக, அதாவது குதிரை வேலிக்கு பின்னாடி நிற்குது. The horse is standing behind the fence. Are you clear in this, children? Behind என்னன்னு புரிஞ்சிருச்சா? Okay. Now see, where is the dog? இதுல நாய் எங்க இருக்கு? Yes, dog is behind the boy. அந்த பையனுக்கு பின்னாடி இருக்கு. Can you see that? Yes, very good. Now, in the second picture, dog is standing. No, where is the dog standing? Can you see? Yes, very good. The dog is standing behind the tree. அந்த நாய் மரத்திற்கு பின்னாடி நிற்குது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Now, children, now see in this picture. What do you see? Yes, it's a cat. இல்லையா? Where is the cat standing? It is looking something, no? Yes, it's standing behind the tree. The cat is standing behind the tree. Okay. Now, next picture. There you can see a small cat, isn't it? அது நம்ம எப்படி சொல்லுவோம்? Kitten அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Now, where is the kitten? பூனைக்குட்டி எங்க இருக்கு? Yes, the kitten is behind the cupboard. Okay, now the last picture. Where is the sunlight? Yes, the sun shines behind the trees. மரங்களுக்கு பின்னாடி சூரியன் தன் ஒளிகளை வீசுது, கதிர்களை வீசுது இல்லையா? சூரியன் வெளிச்சமா தெரியுது, பிரகாசமா இருக்கு இல்லையா? The sun shines behind the trees. மரங்களுக்கு பின்னாடி இருக்கு. So in the first picture, the dog is lying behind the boy. In second picture, the dog is standing behind the tree. In the third picture, the cat is standing behind the tree. In the fourth picture, the kitten is standing behind the cupboard. Isn't it? In the last picture, the sun shines behind the tree. Isn't it? Yes. Are you clear in this behind? Yes. Okay. Now, let us see the last preposition word, between. Okay?
Between. Okay, between is used when two things are involved. In the between is also help us to know the place of the noun or pronoun. ஆனா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, between நம்ம யூஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி தேர் வில் பி டூ திங்ஸ். அங்கே ரெண்டு பொருட்களோ இல்லை ரெண்டு மனிதர்களோ ஏதாவது ரெண்டு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு நடுவில் நம்ம சொல்கிற நவுனோ இல்லை ப்ரொனவுனோ இருக்கிறப்ப தான் நம்ம பிட்வீன் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் பிக்சர் யூ கேன் see a book and boys. இதில் நம்ம புக் அப்படிங்கிற நவுனை தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த புக்குங்கிற நவுன் வேர் இட் இஸ் பிட்வீன் பாய்ஸ். ரெண்டு பசங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு நடுவில் இந்த புத்தகம் இருக்கு இல்லையா? ஸோ வேர் இஸ் த புக், வேர் இஸ் த புக் அப்படின்ற கொஷனுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்க? இட் இஸ் பிட்வீன் த டூ பாய்ஸ் இல்லையா? த புக் இஸ் பிட்வீன் த டூ பாய்ஸ். அப்போ பாருங்க, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இன் பிட்வீனில் நம்ம சொல்லும்போது டூ திங்ஸ் இன்வால்வ் ஆகும்னு சொன்னேன். டூ திங்ஸ் ஆர் டூ பீப்புள், ரெண்டு பேர் இருக்கலாம், அல்ல ரெண்டு பொருட்கள் இருக்கலாம். ஸோ ரெண்டு பொருள் வந்து இன்வால்வ் ஆனதை பிட்வீனை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த புக்குங்கிற நவுன் இரண்டு பசங்களுக்குள்ள நடுவில் இருக்கு. ஸோ த புக் இஸ் பிட்வீன் த பாய்ஸ், டூ பாய்ஸ். ஓகே, now see this. In first picture you can see a sofa. Where is the sofa? சோஃபா எங்கே இருக்கு? ரெண்டு லேம்புக்கு நடுவில் இருக்குது, ரெண்டு விளக்குகளுக்கு நடுவில் இருக்குது. ஸோ எப்படி நம்ம சொல்லுவோம் அது? த சோஃபா இஸ் பிட்வீன் த லேம்ப்ஸ். ரெண்டு லேம்புக்கு நடுவில் சோஃபா இருக்கு இல்லையா? அது நம்ம பிட்வீன் சொல்கிறோம். த சோஃபா இஸ் பிட்வீன் த லேம்ப்ஸ். In the second picture there you can see steps. ஸ்டெப்ஸ் படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா? Where is the step? Yes, the step is between the flowers or plants. செடிகளுக்கு நடுவில் இல்லை பூக்களுக்கு நடுவில் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். The steps is between the plants. பாருங்க, ரெண்டு சைட்லேயுமே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா? பிளான்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் ஸ்டெப்ஸ் போகுது. ஸோ the steps between the plants. Okay, now see the third picture. There you can see a cat. Yes, where is the cat? The cat is between the cupboards. The cat is between the cupboards. Okay, அங்கே ரெண்டு cupboard இருக்கு. Okay children, now see the last picture. அதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு ரோடு இல்லையா? see the two sides of road. அந்த ரோடோட ரெண்டு பக்கமும் பாருங்கள் என்ன இருக்கு? ட்ரீஸ் இருக்குது. there you can see many trees இல்லையா? அப்போ இரண்டு பக்கமும் மரங்கள் இருக்குது. மரங்களுக்கு நடுவில் அந்த ரோடு போகுது. அது நம்ம எப்படி சொல்லுவோம்? நடுவில். அதை வந்து பிட்வீன் இன்னும் கூட சொல்லலாம், மிடில். அதுதான் அதோடைய மீனிங். ஓகேவா? ஸோ த ரோட் இஸ் பிட்வீன் த ட்ரீஸ். ரோட் வந்து மரங்களுக்கு இடையில இருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிக்சர், த சோஃபா இஸ் பிட்வீன் த லேம்ப்ஸ், த ஸ்டெப்ஸ் இஸ் பிட்வீன் த ஃப்ளவர்ஸ், த கேட் இஸ் பிட்வீன் த கபோர்ட்ஸ், and the road is between the trees. Very good. Dear children, now are you clear in these three preposition words? The first one is in front of, the second one is behind, and the third one is between. Now see, I have two marker pens and one blade. Now tell me, where is the blade? Yes, the blade is in front of the pen. Okay, now tell me, where is the blade? The blade is behind the marker pen, isn't it? Now tell me, where is the blade? ரெண்டு மார்க்கர் பென்க்கு நடுவில் இருக்கு இல்லையா? அது நம்ம எப்படி சொல்லுவோம்? The blade is between the marker pens. The blade is between the marker pens. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண நவுன் எது? பிளேட் இல்லையா? இந்த பிளேட் எங்கெங்கே இருக்குது அப்படி சொல்லி நம்ம கேட்டோம். இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த பிளேட் நவுன் வந்து பின்னாடி இருக்குங்கிறதுக்கு பிஹைண்ட் யூஸ் பண்ணோம். இதே பிளேட் நடுவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம பிட்வீன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணோம். இதிலேருந்து என்ன தெரியுது? ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது நவுனோட பிளேஸையோ டைரக்ஷனையோ டைமையோ சொல்கிறது தான் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Now please take page number 79. There you can see some exercise. Do the exercise with me. Okay, take the correct word. Okay, here you can see a box and a ball. We focusing the noun ball. Okay, where is the ball, children? Is it behind or between? Yes, your answer is correct. The ball is behind the box.
Now mark the answer behind. Finished? Okay. Next question. Here you can see a box and a apple. Isn't it, children? Okay. Now where is the apple? Apple enga irukku? Is it behind or in front of? Which is the right answer? Yes, very good. In front of. The apple is in front of the box. Mark the answer. Very good. Now you can see two boxes and one apple. Now tell me the place of the apple. Where is the apple? Yes, the apple is between the boxes. Now mark the answer between. Very good. Finished, children. Let's move on to the next activity. Okay, here you can see a box and a doll. The first question is, the doll is dash the box. The doll is dash the box. And the doll box ku enga irukku? There is some answers. The first one is behind, the second one is between, and the third one is in front of. You have to pick the correct preposition. Finished? Yeah, the doll is in front of the box. அதாவது அந்த பொம்மை அந்த பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கு. So answer is in front of. Mark பண்ணிக்கோங்க. Okay, in second question, the boy is dash the balls. அந்த பையன் பால்ஸுக்கு எங்க இருக்கான்? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ரெண்டு பால்ஸ் இருக்கு இல்லையா? அப்படின்னு ரெண்டு பொருள் வந்தாலே அங்கே என்ன வந்துடும்? Between. Very good. Mark the answer between. Okay, now third question. The boy is dash the ball. இப்போ அந்த பையன் பாலுக்கு எங்க இருக்கான்? Where is the boy? Yes, பாலுக்கு பின்னாடி இருக்கான். அப்போ answer is very good. Behind. The boy is behind the ball. Very good. Now mark this answer in your book. Finished, children? Yes. Now let's go to the other activity. In this activity, children, imagine yourself as a rabbit and tell your friend dear where you are. Okay, நீங்க உங்களை rabbit-ஆ கற்பனை பண்ணிக்கணும். உங்களோட நண்பனை மான் டியரா கற்பனை பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒளிஞ்சு விளையாட போறீங்க. உங்க நண்பன் கிட்ட நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. சரியா? Now see this picture. I am dash the tree. நான் ட்ரீக்கு எங்க இருக்க? மானே கண்டுபிடி. மான் கண்டுபிடிச்சிச்சா? I am in front of the tree. முயல் சொல்லுது I am in front of the tree. நான் மரத்திற்கு முன்னாடி இருக்கிறேன். இப்போ I am dash the tree. நான் எங்க இருக்கேன்? ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? எஸ், மரத்துக்கு பின்னாடி இருக்கு. I am behind the tree. எழுதிக்கோங்க. இப்போ ராபிட் எங்க இருக்கு? புஷ்ஷஸ்க்கு நடுவுலனாலே உங்களுக்கு என்ன வேர்டுன்னு தெரியும் இல்லையா? I am dash the bushes. Yes, I am between the bushes. நான் புஷ்ஷஸ்க்கு நடுவில் இருக்கேன், புதர்களுக்கு நடுவில் இருக்கேன். Okay, children, this is the end of the lesson. In this lesson, we learn about 3 preposition words. They are in front of, behind, and between. I hope you are clear in this. I will meet you in next class with some more interesting new preposition words. Until then, it's bye from Maheshwari. Bye bye.